நல்ல நட்பு, அது என்ன கெட்ட நட்புன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அனுபவத்த வச்சே நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம நட்பு எந்த மாரியெல்லாம் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் நம்ப அந்த அனுபவத்த வந்து அடைஞ்சிருக்கோன்றது பார்க்கலாம். நம்ம வந்து நட்ப எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில பார்த்துருக்கோம். நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். அது என்னன்னா நல்ல நட்பு. நல்ல நட்பு, அது என்ன கெட்ட நட்புன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அனுபவத்த வச்சே நம்ம பார்க்கலாம். நமக்கு பல அனுபவம் இருக்கலாம். சிறு வயதிலிருந்து பெரியவங்க வரையும் நட்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நம்ம நட்பு எந்த மாரியெல்லாம் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் நம்ப அந்த அனுபவத்த வந்து அடைஞ்சிருக்கோன்றது பார்க்கலாம். வாழ்வியல் சிந்தனை வீரமணி எழுதின அந்த புத்தகத்துல எழுதியிருந்தாங்க. நல்ல நட்புக்கு அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமா சீன பேரறிஞர் கன்ஃபியூஷியஸ் எழுதின அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, மனிதன் வந்து சுயநலத்தோட தான் வந்து பிறக்கிறான், அந்த குணத்தோட தான் இருக்கிறான். ஆனா மனிதன் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணி தான் வாழணும். பிறருக்கு உதவி பண்ற மூலியம்னா நல்ல நட்பு, நல்ல மனிதர்கள் அப்படின்ற மாதிரி தன்மை கிடைக்குன்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பிறருக்கு உதவும் நல்ல குணத்தோட இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி பண்றது ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணும். மிக முக்கியமா நம்ம வந்து கருணை உள்ளத்தோட இருக்கணும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட இருந்தால் தானே நானே மற்றவங்களை உதவி பண்ண முடியும், என்கிட்ட இல்லை நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறன்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கணும், எந்த சூழலாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்ம செய்கிற உதவி வந்து எப்போ நமக்கு வந்து திரும்ப அது கிடைக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து சுயநலமாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து நல்ல பகுத்தறிவோட எப்போ தேவையோ எல்லாத்தையும் புரிஞ்சு அவர் ஹெல்ப் பண்ணணும், நம்ம தேவையான நேரத்தில் மற்றவங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த 2 பேரில் எந்த நண்பர்களை வந்து நம்ம தேர்வு செய்யும்? 2வதா சுயநலம் இல்லாதவங்கள தான் நம்ம தேர்வு செய்யும். அது அவங்கள தான் நமக்கு பிடிக்கும். சுயநலமாக இருந்தால் நமக்கு பிடிக்குமா? நம்மளும் அப்படி இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிக்கணும். இந்த மாதிரி உதவி செய்கிற மனிதர்களை வந்து காந்த சக்தி போன்றவர்கள் நம்மளை வந்து ஈர்ப்பாங்க. நம்ம சுயநலமானவங்க வந்து காந்த சக்தி அல்ல, அவங்க வந்து ஏகாந்த சக்தி. நம்ம யாரு கூட இருக்கிறோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நட்பு வட்டாரங்கள் வந்து நம்ம என்ன மாதிரி ஆட்களோட இருக்கிறோம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து தனி மரம் இல்லை, அவங்க ஒரு தோப்பு. அவங்களுக்கு எப்போ எங்கேருந்து உதவி கிடைக்கும், எப்படி ரிட்டர்ன் ஆகும்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது நட்புன்றது. நம்ம வந்து நட்பை எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், என்ன தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை எப்படி உங்களுடைய நட்பெல்லாம் எப்படி இருக்குன்ற விஷயத்த இதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.